இந்த கொஞ்ச நாட்களிலேயே தியானா மீடியா, ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி, தீபக்கின் ஹோட்டல் என சென்னையின் முக்கியமான கம்பெனிகள் பெரிய இழப்பை சந்தித்திருந்தன. நிறைய சின்ன கம்பெனிகள் ஆல்ரெடி திவாலாகிவிட்டது. இதெல்லாம் ஹரீஷுக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஹரீஷ் போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்ய தொடங்கினான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் நால்வரும் ஹரீஷின் முன்னால் உட்கார்ந்திருந்தனர். என்னாச்சு, நான் சொன்ன விஷயத்தை பற்றி விசாரிச்சிங்களா? ஹரீஷ் கேட்க, நான் நினச்ச மாதிரியே ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. கிட்டத்தட்ட 10 பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியாக இதை பண்ண முடியுது. தீபக் கவலையுடன் சொன்னான். மற்றவர்களின் முகங்களிலும் அதே அளவு கவலை பிரதிபலித்தது. அம்மா, ஏன் எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நாம் இன்னும் திவால் ஆகலை, அதுக்குள்ளே நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல அவர்கள் நால்வரும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தனர். என்ன ஹரீஷ், விளையாடுறியா? இந்த நேரத்தில் கூட உன்னால் எப்படி இவ்வளோ தைரியமாக பேச முடியுது? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிலைமை இன்னும் சரியாகலையே. இப்படியே போனால் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பழைய நிலைமைக்கு போக வேண்டியதுதான். அதை பற்றி கூட நாங்கள் பெருசாக யோசிக்கல. பட் நம்மக்கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் நிலைமையை நினச்சி பார்த்தியா? ஐரா கவலையுடன் கேட்டாள். நான் எதுவும் பண்ணாமல் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்களா? உங்களையும் இந்த தியானா மீடியாவையும் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். தியானா மீடியா இல்லாட்டியும் என்னால் சமாளிக்க முடியும். இருந்தாலும் இதுதான் என்னோட நியூ லைஃபுக்கான முதல் சாவியாக இருந்துச்சு. அதை நான் கண்டிப்பாக தொலைக்க மாட்டேன். நீங்களும் தைரியமாக இருங்க, ஹரீஷ் நம்பிக்கையுடன் பேசினான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பாஸ், ஆனால் என்று ராபர்ட் இழுக்க, என்னன்னு சொல்லு ராபர்ட் என்றான் ஹரீஷ். நாம் ஏன் ராஜேஸ்வரன் ஃபேமிலி கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடாது? எப்படி பார்த்தாலும் அவங்களும் உங்களோட ஃபேமிலி தானே. ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த நிலைமையிலையாவது நம்மளை காப்பாற்றிக்கலாம்ல என்று தயக்கத்துடன் கேட்டான் அவன். ஓ, அதுக்குள்ளே என் மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. சரி, ஒன்று பண்ணுவோம். இன்றைக்கி மதியம் 3 o'clock வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நான் உங்களை தடுக்க மாட்டேன், ஹரீஷ் இறுக்கமான முகத்துடன் கூற அவர்கள் நால்வரும் தர்ம சங்கடமான முகத்துடன் ஒருவர் பார்த்து கொண்டனர். பாஸ், நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், பிரசன்னா உறுதியாக கூற மற்றவர்களும் வேகமாக தலையாட்டினார்கள். எனக்கு தெரியும், நான் சும்மா தான் சொன்னேன். நீங்கள் வேணா பாருங்கள், அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது, ஹரீஷ் உறுதியாக கூறினான். மதியம் வரை ஷேர் மார்க்கெட் பழைய நிலைமையிலேயே நீடிக்க அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்கத் தொடங்கியிருந்தார்கள். தியானா மீடியா மொத்தமாக மூழ்கிவிட்டது என்ற முடிவுக்கு பலரும் வந்திருந்தனர். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழத் தொடங்கியது. திடீரென தியானா மீடியாவின் ஸ்டாக்ஸ் ரேட் உயரத் தொடங்கியது. கூடவே சென்னையின் மற்ற கம்பெனிகளின் நிலைமையும் ஸ்டடியாக. அடுத்த சில மணி நேரங்களில் ஹரீஷ் மற்றும் அவனுடைய நண்பர்களின் கம்பெனிகளின் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 30% விலை கூடியது. 3 மணிக்கு மேல் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் இதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருந்தது. ஹரா கம்பெனியின் CEO ராகவ் தியானா மீடியாவிற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவிப்பதாக கூறியிருந்தார். அதே போன்று ஆரியன் குரூப் கம்பெனி ஹெட்டும் தியானா மீடியாவை ஆதரிப்பதாக கூற ஷேர் மார்க்கெட் நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறியது. கற்பனை கேட்டாத அளவுக்கு பணம் ஷேர் மார்க்கெட்டில் கொட்டப்பட்டது. கடைசியாக அது க்ளோஸ் செய்யப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய நிலைமை மொத்தமாக ரிவர்சல் திரும்பி இருந்தது. தியானா மீடியாவின் ஸ்டாக் ரேட் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கூடியிருந்தது. எனக்கு இதை பார்த்தா ஏதோ கனவு கண்ட மாதிரியே இருக்கு, ராபர்ட் உற்சாகமாக கூறினார். ஹரா கம்பெனிக்கும் ஆரியன் குரூப்புக்கும் தான் நாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று ஐராவும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். நம்ம கம்பெனிங்க மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி கம்பெனிஸ் இதனால் காப்பாற்றப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து கொண்டிருந்த தீபக் மகிழ்ச்சியாக கத்தினான். நான் தான் மதியத்துக்கு மேலே எல்லாம் தலைகீழாக மாறும்னு சொன்னேன்ல. ரோலிங் சேரில் உட்கார்ந்து சுழன்று கொண்டிருந்த ஹரீஷ் அலட்சியமாக கூறினார். ஹரீஷ், இந்த 2 கம்பெனிஸும் எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? ஐரா குழப்பத்துடன் கேட்டாள். நீங்கள் எல்லாரும் என்னை சந்தேகப்படுறீங்களா? இதை என்னால் நம்ப முடியல, ஹரீஷ் கிண்டலாக கூற அவர்கள் எல்லோரும் உடனே அமைதியாகிவிட்டனர். இனிமே நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும். நீங்கள் இங்கேயே இருந்து இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ராஜேஸ்வரன் ஃபேமிலி இது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஹரீஷ் சொல்ல அவர்களும் உற்சாகமாக சம்மதித்தனர். இந்த கொஞ்ச நாட்களாக ராஜேஸ்வரன் குடும்பத்தால் நடத்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் குழப்பம் அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை மட்டும்தான் நேரடியாக பாதிக்கவில்லை. கடைக்கு வந்த ஹரீஷ் அக்ஷராவை பார்க்க மாடிக்கு போனான். ஹரீஷ், ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா?
அக்ஷராவின் கண்களில் ஒரு ஆர்வம் தெரிந்தது. அதை கண்டுகொள்ளாத ஹரிஷ், சாரி அக்ஷரா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த பக்கம் வர முடியல. ஹரிஷ் மன்னிப்பு கேட்டான். பரவாயில்ல ஹரிஷ், இதையா நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க? கேட்ட அக்ஷரா அவனிடம் 2 புத்தகங்களை கொடுத்தாள். ஆமாம் என்று தலையசைத்த ஹரிஷ் அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான். நிறைய ஸ்டோன்ஸ் வெறும் அலங்காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது. பட் ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும் நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறதா நிறைய பேர் உறுதியாக நம்புகிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமாம், நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? அக்ஷரா கேட்க. பர்டிகுலராக எதை பற்றியும் இல்லை அக்ஷரா, எனக்கு சடனாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஹரிஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பதில் சொன்னான். அக்ஷரா புரிந்தது என்பது போல தலையாட்டினாள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த அவள் ஹரிஷ் புத்தகத்தில் மூழ்கிவிட்டதை கவனித்தாள். அன்னைக்கு எங்கள் அப்பா உங்களை சந்தேகப்பட்டதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அவள் திடீரென்று கூற, ஹரிஷ் புத்தகத்தில் இருந்து தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். இருவருக்குள்ளும் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது. அது பரவாயில்ல அக்ஷரா, என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்றான் ஹரிஷ். அவன் சாதாரணமாக முடித்துவிட அக்ஷராவிற்குத்தான் ஏமாற்றமாக இருந்தது. நான் இந்த புக்ஸை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வந்து திருப்பி தரவா? ஹரிஷ் கேட்க. தாராளமா என்றாள் அக்ஷரா. அங்கிருந்து ஹரிஷ் நேரடியாக அவனுடைய ஃப்ளாட்டிற்கு செல்ல சந்தனா இன்னும் வந்திருக்கவில்லை. அவள் ஆஃபீஸில் இருந்து இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் ஸ்டடி ரூமிற்குள் போனான். அக்ஷராவிடம் கடனாக வாங்கி வந்திருந்த புத்தகத்தையும் தன் பாக்கெட்டில் இருந்த வளையலையும் எடுத்து வைத்தவன் அதை பற்றி அந்த புத்தகத்தில் தேட ஆரம்பித்தான். கடைசியாக அவன் தேடுவதை கண்டுபிடித்தான். ஹெர்பல் மெடிசன் எப்படி ஒருவருக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறதோ அதே போல சில வித்தியாசமான கற்கள் அந்த சக்தியை அதிகரிக்க உதவுவதாக அதில் எழுதியிருந்தது. அந்த புத்தகத்தில் இருந்த விஷயங்கள் ரொம்ப பழமையானது என்பதால் நார்மலான ஒருவரால் அவ்வளவு சுலபமாக படித்துவிட முடியாது. ஆனால் கையில் அந்த வளையலை வைத்திருக்கும் போது புத்தகத்தில் கவனத்தை குவித்து படிப்பது எளிதாக இருப்பதை ஹரிஷ் உணர்ந்தான். அந்த புத்தகத்தில் அவன் சந்தேகப்பட்டது போலவே அந்த கல்லின் பெயர் டார்மலின் ஸ்டோன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹரிஷும் மற்றவர்களும் தான் அதை இத்தனை நாளாக மரகத கல் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஹரிஷ் இன்னும் தீவிரமாக அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை ஆழ்ந்து படித்தான். அவனுக்கு புரியாத நிறைய விஷயங்களை அந்த புத்தகம் தெளிவாக விளக்கியிருந்தது. அடுத்த 5 நாட்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் பறந்துவிட இந்த நாட்களில் ஹரிஷ் தவறாமல் தியானா மீடியாவிற்கு போனான். அதன் முன்னேற்றத்தில் விடாமல் கவனம் செலுத்தினான். சாயந்தர நேரத்தில் தங்களுடைய ஃப்ளாட்டிற்கு திரும்பி வரும் ஹரிஷ் சந்தனாவுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் பார்க்கில் நடந்துவிட்டு வருவான். அப்படி ஒரு நாளில், சந்தனா, அந்த கார்த்தியும் அனுராதா பாட்டியும் இப்போ உங்ககிட்ட ஒன்றும் பிரச்சனை பண்ணல? ஹரிஷ் அக்கறையுடன் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி, அதான் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? தனியாக இருக்கும்போது என்னை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் நான் சிக்கலை. அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற பழைய சந்தனாவாவே இன்னும் என்னை நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் அவங்களோட குள்ளநரித்தனம் எல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும், அவள் உற்சாகமாக கூறினாள். அவளுடைய உற்சாகத்தை பார்த்து ஹரிஷுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இனிமே தான் நீ முன்னை விட ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்தனா, அவங்க கண்டிப்பாக முயற்சியை கைவிட மாட்டாங்க. இந்த வழி இல்லாட்டி இன்னொரு வழியில் வருவாங்க. அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவன் கூற, அதான் நீ என் கூட இருக்கல ஹரி, அப்புறம் எனக்கு என்ன பயம்? சந்தனா சொல்ல ஒரு பக்கம் ஹரிஷுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் அவளிடம் இன்னும் உண்மையை சொல்ல முடியவில்லையே என்ற வருத்தமும் இருந்தது. சந்தனா, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நான் நினச்ச விஷயத்தை அடைஞ்சிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன். அப்போ நீ என்னை தப்பாக நினைக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அவர்கள் இருவருக்கும் இடையேயான உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகிக் கொண்டே வந்தது. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரன் குடும்பத்தோடு நடந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ராஜேஸ்வரன் தரப்பில் அவர்களுக்கு உதவ பல படைகளை திரட்டியிருந்தாலும் கடைசியில் 2 பவர்ஃபுல்லான காய்களை நகர்த்தி ஹரிஷ் அந்த போரை ஜெயித்திருந்தான். ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், தீபக் ஒரு பெரும் மூச்சுடன் கூறினான். உண்மையிலேயே இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐராவும் இன்னொரு பக்கம் சலித்து கொண்டாள். என்னதான் நம்ம ஜெயிச்சிட்டாலும் நம்மளோட இழப்பு கொஞ்சம் பெருசு தான், பிரசன்னா யோசனையுடன் சொன்னான். பெரிய போர் என்பதால் 2 பக்கமுமே இழப்பு பெரிதாகத்தான் இருந்தது. இருதரப்பும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். அவங்க எப்படி அவ்வளோ பணத்தை போட்டு என்ன அழிக்கணும்னு நினைச்சாங்க? இதனால அவங்களும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சே. ஏன் ஒரு ஆளுக்காகவா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க? என் மேலே அவ்வளோ கோவமா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஹரிஷ்
ஆபீஸ் சுவற்றை வெறித்தபடி கூறினான். அவன் மனதில் இருந்த பாரத்தை அவனுடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. தீபக் அவனுடைய தோளில் கை வைத்து அழுத்தி கொடுத்தான். போர்க்களத்தில் சொந்த குடும்பமே எதிரியாக நிற்கும்போது ஒரு வீரனின் நிலை நிச்சயமாக பரிதாபமாகத்தான் இருக்கும். குருக்ஷேத்திர போரில் கலந்து கொண்ட தருமனின் மனநிலையில் இப்போது ஹரீஷ் இருந்தான். அவரிடம் போருக்கு தேவையான செல்வம், பலமான படைத்தளபதிகள், வேண்டிய அளவுக்கு போர் கருவிகள் என எல்லாமும் இருக்கிறது. ஆனால் எதிரில் நிற்பது சொந்த குடும்பம் அல்லவா? இந்த வெற்றியையும் தாண்டி ஹரீஷின் முகத்தில் ஒரு ஏக்கம் தெரிந்தது. அதை நண்பர்களும் கவனித்திருந்தார்கள். எதையோ நினைத்து தன்னை சரிபடுத்தி கொண்டவன், தீபக், இனிமே நாம் நம்ம பிளான் படி வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹரீஷ் சொல்ல மற்ற நண்பர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். ஹரீஷ், நீயும் தீபக்கும் சேர்ந்து ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? அப்படி என்ன செய்ய போகிறீங்க? ஐரா தான் முதலில் கேட்டாள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கோம் ஐரா. அப்படியே சிட்டியோட கேட்ரிங் சர்வீஸையும் எடுத்து நடத்தலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ள கொஞ்ச நாளாக இதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஹரீஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னான். இது உண்மையிலேயே சூப்பர் ஐடியா ஹரீஷ். இதில் எங்களோட ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா? ஐரா கேட்க, இப்போதைக்கு வேண்டாம், உங்களையும் இதில் சேர்த்துக்கலான்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். பட் இந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனையால் நாம் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ, ராபர்ட், பிரசன்னா 3 பேரும் உங்கள் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதில் கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறமா நாம் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக பண்ணலாம். அதுக்கும் என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஹரீஷ் தெளிவாக விளக்கினான். அவர்களுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. என்ன பாஸ், திடீர்னு ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்குறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது என்னன்னு அட்லீஸ்ட் எங்ககிட்டயாவது ஷேர் பண்ணிக்கலாம்ல? பிரசன்னா தயக்கத்துடன் கேட்டான். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஹரீஷ் நிமிர்ந்து அவர்களை பார்த்தான். இப்போ நான் அதிகமாக நம்புறதே உங்களை தான். உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? இங்கே பிஸ்னஸுங்கிறது ஒரு பெரிய காடு மாதிரி. நம்ம ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருந்தோன்னா இன்றைக்கி மாதிரி தான். ஒரு சின்ன காற்றுக்கு கூட நம்ம பேஸ் மட்டும் மொத்தமாக ஆடி போயிடும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக காற்றடிச்சா நாம் வேரோடு சாஞ்சிருவோம். அதுவே நம்மளோட கிளைகளை எல்லா திசையிலையும் பரப்பி வச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய புயலே வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. நான் என்னை அப்படி அசைக்க முடியாதவனாக உருவாக்கிக்க நினைக்கிறேன். என்னோட சாம்ராஜ்யம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆடி போயிடக்கூடாது. எவ்வளோ பெரிய சுனாமியே வந்தாலும் அதுக்கு நடுவுலையும் கம்பீரமாக நிற்கணும் என்று கண்கள் மின்ன பேசிய ஹரீஷ் அவர்களுக்கு புதிதாக தெரிந்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள் உறுதி எடுத்துக் கொண்டார்கள். அடுத்த 3 நாட்களில் சென்னை சிட்டி முழுக்க ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. சென்னையில் முக்கியமான பகுதியில் இருந்த ஒரு பழைய ஹோட்டல் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட போகும் அந்த செய்தி சிட்டியையே கலக்கியது. அதே சமயம் அந்த தகவலை கேள்விப்பட்ட எல்லோருடைய மண்டைக்குள்ளும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளோ பெரிய ஹோட்டலை கட்டப்போகும் அந்த சக்தி வாய்ந்த நபர் யார்? சென்னையில் முக்கியமான பகுதியில் இருந்த ஒரு பழைய ஹோட்டல் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட போகும் அந்த செய்தி சிட்டியையே கலக்கியது. அதே சமயம் அந்த தகவலை கேள்விப்பட்ட எல்லோருடைய மண்டைக்குள்ளும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஹோட்டலுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தீபக் ரவிச்சந்திரன், ஐரா, பிரசன்னா, ராபர்ட் என்று வெவ்வேறு பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கும் முன்னணி பிஸ்னஸ்மேன்கள் கலந்து கொண்டது பலரின் கவனத்தை ஈர்த்தது. டாக் ஆஃப் த டவுனாக மாறியது. ஷேர் மார்க்கெட்டில் நிகழ்ந்த அந்த குளறுபடியின் போது இவர்கள் கூட்டணிதான் அதை தடுத்து நிறுத்தியது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தும் அந்த பவர்ஃபுல்லான நபர் யார் என்பதுதான் எல்லோர் மனதிற்குள்ளும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் யாராலும் அதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் புதிதாக கட்டப்படும் அந்த ஹோட்டலின் GM போஸ்டிங் தர்ஷினிக்கு கிடைக்கப் போகிறது என்ற செய்தியும் பிஸ்னஸ் வட்டாரத்தில் ஒரு காட்டு தீயை போல பரவியது. அதுவரை அவளை யாரென்று தெரியாதவர்கள் கூட தர்ஷினியை பற்றி தேடி தெரிந்து கொண்டார்கள். மறுபுறம் தர்ஷினிக்கும் வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டே இருந்தது. இதனால் அவளுடைய குடும்பத்திலும் தர்ஷினிக்கான மதிப்பு உயர்ந்தது. இதற்கெல்லாம் காரணம் ஹரீஷ் தான் என்பதால் அவளுக்கு ஹரீஷின் மீது மிகப்பெரிய நன்றி உணர்ச்சி ஏற்பட்டது. அவனுக்காக என்ன செய்யவும் தயாராக இருந்தாள். இந்த சமயத்தில் எதேர்ச்சையாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தர்ஷினி சந்தனாவின் அம்மா திலகாவை சந்தித்தாள். ஏ தர்ஷினி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? உன் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு போன உடனே நீயும் வீட்டு பக்கமே வரதில்ல என்று ஆர்வமாக திலகா பேச தர்ஷினியும் அவரை பார்த்து சிரித்து வைத்தாள். அப்புறம் நான் இப்போ தான் நியூஸ் கேள்விப்பட்டேன், அந்த புதுசாக கட்ட போகிற 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீ தான் GMன்னு சொன்னாங்க. நிஜமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
உனக்கு இவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியே சந்தனாவுக்கும் இந்த மாதிரி 4 பெரிய ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன், அவளோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவள் தான் என் பேச்சை கேட்காம அந்த ஹரீஷ் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு போயிட்டா. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. திலகா பேசிக்கொண்டே போக தர்ஷினி திருவென்று முழித்தாள். எது பெரிய கான்டாக்ட்ஸா? அந்த ஹோட்டலோட ஓனரே நீங்கள் இப்போ யூஸ்லெஸ்னு சொன்ன உங்கள் மருமகன் தான். அவர் பார்த்து தான் போனா போதுன்னு எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தாரு. சந்தனாவோட ஃப்ரெண்டுங்கிற குவாலிஃபிகேஷனில் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது. இதில் நான் அவளுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா? சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு சொந்தக்காரியே அவ தான். மனதிற்குள் புலம்பிய தர்ஷினி அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்தாள். ஐயோ, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆண்டி, நானே இன்னொருத்தர்கிட்ட தான் வேலை செய்ய போகிறேன். தர்ஷினி வாய்க்கு வந்ததை கூறி சமாளித்தாள். உண்மையை சொல்லு, பிஸ்னஸ் சர்க்கிளில் இருக்க பெரிய பெரிய கழுகுங்களே யார் அந்த விஐபின்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி அவரை தெரிஞ்சுக்கிட்ட? அது யாருங்கிற சீக்கிரட்டை என்கிட்ட மட்டுமாவது சொல்லேன். திலகா விடாமல் வற்புறுத்தினார். சரியா போச்சு, அதை உங்ககிட்ட தான் முக்கியமாக சொல்லவே கூடாது. மறுபடியும் மைண்ட் வாய்ஸில் பதில் சொன்ன தர்ஷினி, அதை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் வெளியே சொல்ல முடியாது ஆண்டி, எனக்கு பிரச்சனை ஆகிடும். அதுவும் இல்லாமல் அது யாருன்னு எனக்கும் சரியாக தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணதால தான் இந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்சது என்றாள். ஓ அப்படியா? அப்படின்னா உன்னோட அந்த ஃப்ரெண்டையாவது எனக்கு அறிமுகப்படுத்தி வையேன், மிச்சதை நான் பார்த்துக்கிறேன். திலகா ஒரு கண் சிமிட்டலுடன் சொன்னார். நானே உங்கள் பொண்ணு சந்தனாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் என்று நினைத்த தர்ஷினி, கண்டிப்பா ஆண்டி என்று பதிலுக்கு சிரித்து வைத்தாள். அதன் பிறகும் திலகா விடாமல் அந்த ஹோட்டலை பற்றியும் அதன் ஓனரை பற்றியுமே தூண்டி துருவி விசாரித்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத தர்ஷினி ரிங்கே வராத ஃபோனை எடுத்து காதில் வைத்தபடி, என்னங்க அப்படியா, நான் உடனே வரணுமா, இதோ வர்றேன் என்று அவசரமாக ஃபோனில் பதில் சொன்னாள். திலகா என்ன விஷயம் என்று கேட்க, ஆண்டி என் ஹஸ்பண்ட் தான், எங்கள் மாமியார் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களாம், என்னை உடனே வர சொல்கிறாரு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், பாய் ஆண்டி என்றவள் திலகாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விட்டால் போதும் என்று அங்கிருந்து எஸ்கேப் ஆனாள். என்ன இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு எதுவுமே வாங்காமல் போகுது, பாவம் மாமியாருக்கு அடிபட்டுருச்சுங்கிற கவலையில் அதை கூட மறந்துட்டு போகுது, மாமியார் மேலே ரொம்ப பாசம் போல என்று திலகா தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அதே நேரத்தில் தர்ஷினி, ஹரிஷோட பெர்மிஷன் இல்லாமல் நாம் உண்மையை சொல்ல முடியாது, ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி மறைச்சி வைக்க முடியும்னு தெரியலையே, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே போகுது. அந்த ஹோட்டலில் எனக்கு ஜிஎம் போஸ்ட்டு கிடைச்சதுக்கே இந்த ஆண்டி இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்களே, எப்போவுமே இவங்க கரிச்சு கொட்டுற அவங்க மருமகனோட உண்மையான பவர் என்னன்னு தெரிஞ்சால் என்ன ஆவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்க்கணும். தர்ஷினிக்கு அதை நினைக்கும் போதே சிரிப்பு பொங்கியது. கூடவே அவளுக்கு உண்மை தெரிய வந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சியும் ஞாபகத்துக்கு வந்தது. ஹோட்டல் கட்டப்படுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட ஹரிஷ் எந்த இடத்திலும் தன்னுடைய பெயர் பதிவாகாமல் கவனமாக பார்த்து கொண்டான். அதை பற்றிய விவரங்களை தேடியவர்களுக்கு தீபக்கின் பெயரும் தர்ஷினியின் பெயரும் தான் கிடைத்தது. தீபக் ஏற்கனவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலின் ஓனர் என்பதால் அவன் இதில் பார்ட்னராக இருப்பது யாருக்கும் வித்தியாசமாக தெரியவில்லை. அதே சமயம் அந்த ஹோட்டலின் இன்னொரு முக்கியமான பார்ட்னர் யார் என்பதை அவர்கள் சீக்கிரட்டாக வைத்திருந்தது மற்றவர்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்தியது. அந்த நிழல் மனிதனுக்கு அவர்களாக உருவம் கொடுக்க தொடங்கினார்கள். தியானா மீடியா, புதிய ஹோட்டலுக்கான தொடக்க வேலைகள் என்று பிஸியாக இருந்த ஹரிஷ் அப்போதுதான் தன்னுடைய ஃப்ளாட்டிற்கு திரும்பி வந்திருந்தான். அன்றைக்கு அந்த ஸ்டோனை பற்றி ஆராய்ச்சியை பாதியில் விட்டு இருந்தது ஞாபகம் வர அதை பற்றி நெட்டில் சர்ச் செய்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரூம் கதவை நீக்கி கொண்டு உள்ளே வந்த சந்தனா, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல என்று கேட்க பளிச்சென்ற ஸ்மைலுடன், ஆமாம் பேபி என்றான் ஹரிஷ். அவனுடைய அந்த அழகான சிரிப்பை பார்த்ததும் சந்தனாவிற்கும் உற்சாகமாக இருந்தது. ஹரிஷ், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், கண்டிப்பாக நீ அதுக்கு ஓகே தான் சொல்லணும். சந்தனா எதிர்பார்ப்புடன் சொல்ல அதை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன பேபி, சின்ன பிள்ளை மாதிரி, என்ன விஷயம்னு சொல்லு, இது வரைக்கும் நீ எதை கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவன் பதிலை கேட்டு சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. நீ இப்படியே டைவர்ட் பண்ணுனா நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துடுவேன். எங்கள் எல்லாரையும் ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீயும் வந்தேன்னா நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு சந்தனா ஆர்வத்துடன் அவனது முகத்தையே பார்த்தாள். எல்லாரையும்னா? ஹரிஷ் கேள்வியுடன் புருவத்தை உயர்த்த, அதான் ஏஜே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும். அவளுடைய குரல் வழக்கத்தை விட மெதுவாகத்தான் வெளிவந்தது. சரி, என்ன ஈவெண்ட்? அவன் அடுத்த கேள்வியை கேட்டான். அது ஷேர் மார்க்கெட்டில் நடந்த பிரச்சனையால் ஏஜே கம்பெனியில் நிறைய லாஸ் ஆகிடுச்சுன்னு உனக்கே தெரியும்ல, அந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காமல் இருக்க
வேறு சில பிஸ்னஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ தான் ஒரு ஃபேமஸான ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து பெட்டர் ஆஃபர் வந்துச்சு. அவங்க நிறைய பணக்கார குடும்பங்களை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்க போகிறாங்க. அது நல்ல ஐடியாவாக இருக்கவும் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சந்தனா எக்ஸ்பிளைன் செய்தாள். இதுக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு நீ நினைக்கிறியா பேபி? ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். ஏற்கனவே அவளுடைய ஃபேமிலியில் இருப்பவர்களில் முக்கால்வாசி பேருக்கு ஹரிஷை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து எப்படி சகஜமாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்து கொள்வது என்று யோசித்தான். இல்லை ஹரி, இப்போ என்கிட்ட தான் ஏஜே கம்பெனியோட 60% ஷேர்ஸ் இருக்குது. ஸோ நான் தான் நம்ம ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். அதனால் என்னோடய ஹஸ்பண்டாக நீயும் கலந்துக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதுவும் நீ இல்லாமல் தனியாக போக எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் ஹரி, நீ கண்டிப்பாக வரணும். நாங்கள் இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் போனதே இல்லை. சந்தனா ஏக்கத்துடன் கேட்டாள். பேபி, இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட கெஞ்சணும்னே அவசியம் இல்லை. சரி, நாம் எப்போ போகணும்? ஹரிஷ் ஒரு பெரிய சிரிப்புடன் கேட்டான். நாளைக்கு. அவளுக்கும் அந்த சந்தோஷம் தொற்றியது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. நானும் இத்தனை நாள் இதை கவனிக்காமையே விட்டுட்டேன். நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இன்னும் அந்த பழைய மாடல் ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருக்க? ஆஃபீஸ் போகும்போது மட்டும்தான் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிற. மற்ற நேரம்லாம் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றணும். சந்தனா சலித்து கொண்டாள். ஆனால் சந்தனா, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாளைக்கு கேம்பிங் தானே போகிறோம், அதுக்கு இதுவே போதுமே என்றான். ஹரிஷ் காலேஜ் படிக்கும் போதிருந்தே ட்ரெஸ் விஷயத்தில் நார்மலாகத்தான் இருப்பான். அதனால்தான் அவன் அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பது அவனுடன் படித்தவர்களுக்கு கூட தெரியாது. ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஆஃபீஸ் மீட்டிங் என்று முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் பிராண்டட் ட்ரெஸ் பக்கம் போவான். மற்ற சமயங்களில் ஒரு நார்மல் டிஷர்ட், ட்ராக் பேண்ட் இதுதான் அவனுடைய ஸ்டைலாக இருந்து வந்தது. இத்தனை நாள் இருந்த சிச்சுவேஷனில் சந்தனா அதை பெரிதாக கவனித்ததில்லை. ட்ரெஸ்ஸை வைத்தே கார்த்திக் பல சமயங்களில் ஹரிஷை மட்டம் தட்டி பேசுவான். ஆனால் ஹரிஷ் அதை கண்டுகொள்ளவே மாட்டான். அவனை பொறுத்தவரை ட்ரெஸ் என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. ஆனால் இப்போது சந்தனா அந்த குடும்பத்தின் முக்கியமான அங்கமாக மாறியிருப்பதால் ஹரிஷுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை யாரும் கேலி செய்யக்கூடாது என்று நினைத்தாள். அவளுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஹரிஷ், இப்போ என்ன நாம் புதுசாக ட்ரெஸ் எடுக்க போகணும், அவ்வளோதானே. என்னதான் இருந்தாலும் ஏஜே ஃபேமிலியோட ப்ரிஷியஸ் மெம்பரோட ஹஸ்பண்ட் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற கெத்தை நானும் மெயின்டைன் பண்ணணும் என்று விளையாட்டாக சொன்னான். ஹரி, வர வர நீ என்னை ரொம்ப கலாய்க்கிற. சந்தனா இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தாள். அதன் பிறகு இருவரும் ஹாப்பியாக ஷாப்பிங் கிளம்பி செல்ல அவனுக்காக பார்த்து பார்த்து அஃபிஷியல் வியர், கேஷுவல் வியர் என்று அவள் செலக்ட் செய்வதை ஹரிஷ் ரசித்து பார்த்தான். இது எல்லாமே அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது. பில் கட்டுவதற்காக தன்னுடைய பிளாக் கார்டை எடுக்கப் போனவன் சந்தனா பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து வேறொரு கிரெடிட் கார்டை வெளியில் எடுத்தான். போன முறை ஜுவல்லரி ஷாப்பிலேயே சந்தனாவின் கிராஸ் குவெஸ்டன்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியது அவனுக்கு ஞாபகம் இருந்தது. ஹரி, நீ அந்த கிரெடிட் கார்டை உள்ளவை. நான் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே இப்படி ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்ததில்ல. ஸோ இந்த தடவை எல்லாத்துக்குமே நான் பே பண்ணுறேன். உரிமையுடன் சொன்னவள் மொத்த பில் அமௌண்ட்டையும் செட்டில் செய்தாள். ஹரிஷ் அவளை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலையில் நீலாங்கரையின் அவுட்டர் ஏரியாவில் இருந்த அந்த இடத்திற்கு செல்ல சந்தனா சொன்ன ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இருந்து அவர்களுக்கு பஸ் அனுப்பினார்கள். கடற்கரையில் இருந்து கொஞ்ச தூரத்தில் சந்தனா சொன்ன அந்த இடம் அமைந்திருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அவர்கள் சென்ற அதே போன்ற டூரிஸ்ட் பஸ்ஸுகள் வரிசையாக வந்து நிற்க அதிலிருந்து ஒவ்வொருவராய் இறங்கினார்கள். அப்போ இந்த பிளேஸை தான் உங்கள் ப்ராஜெக்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அங்கு போய் இறங்கிய உடனே ஹரிஷ் மெதுவாக சந்தனாவிடம் கேட்டான். ஆமாம், அழகாக இருக்குல்ல? இங்கே இருக்கிற மொத்த இடத்தையும் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 100 கோடி ஆச்சு. இதுக்கு மேலே பில்டிங் கட்டுறதுக்கே ஒவ்வொரு ஃபேமிலியும் 45 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சந்தனா அவனிடம் விளக்கமாக எடுத்து கூறினாள். அவள் சொன்னதற்கு ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான். அவர்களுடைய ப்ராஜெக்ட் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே அவளிடம் கேட்டு அறிந்திருந்தான். அது கடற்கரையோரமாக நல்ல வியூ பாயிண்ட் பார்த்து ஆடம்பரமான பங்களாக்கள் கட்டுவது, அதனுடன் சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று ஒரு பெரிய ஹவுசிங் சொசைட்டியை போல உருவாக்க திட்டமிட்டு இருந்தார்கள். அதாவது பணக்காரர்களுக்கு மட்டுமான லக்ஸூரியஸ் பங்களாக்கள், அதனுடன் இணைந்த மற்ற வசதிகள். ஆனால் அதற்கு இது சரியான இடமாக ஹரிஷுக்கு தோன்றவில்லை. அருகிலேயே கடற்கரை இருப்பது அழகாக இருந்தாலும் வெள்ளம், சுனாமி போன்ற ஆபத்துகளுக்கு என்ன முன்னேற்பாடுகள் செய்ய போகிறார்கள் என்பதில் அவனுக்கு சந்தேகம் இருந்தது. அதோடு அங்கிருந்த மணலின் தன்மையும் கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்றதாக தெரியவில்லை. அப்படியே அந்த இடத்தில் பெரிய பங்களாக்கள் கட்ட வேண்டுமென்றால் அதற்கான பேஸ் மட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும்.
ஆமாம், இதை பற்றிலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி உண்மையான நிலைமையை சொல்லியிருப்பாங்களா? சந்தனா ஃபேமிலிக்கு வேற இந்த தொழிலில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. தேவையில்லாமல் மறுபடியும் புதுசாக ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்க போகிறாங்களோ? ஹரிஷ் தீவிரமாக யோசித்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு பழக்கமான ஒரு குரல் எரிச்சலுடன் ஒலித்தது. ஹரிஷ், நீ இங்கே என்ன பண்ணுற? உன் பொண்டாட்டி எங்கே போனாலும் ஒட்டிட்டு கூடவே வந்துடுவியா? கார்த்திக் நக்கலுடன் கேட்டான். அந்த 60% ஷேர்ஸ் காரணமாக ஏஜே குடும்பத்தில் சந்தனாவிற்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்தாலும் கார்த்திக் எப்போதும் போல ஹரிஷை இனிமையாகத்தான் பார்த்தான். ஆமாம், என்னோட ஒய்ஃப் கூட நான் வரேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஹரிஷ் அலட்சியமாக கேட்க அது கார்த்திக்கை இன்னும் உசுப்பேற்றியது. அதுவும் சரிதான், இங்கே வந்தால் தானே ஓசியில் நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும், இல்லாட்டி உன்னால் எப்படி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர முடியும்? கார்த்திக் ஹரிஷை வேண்டுமென்றே வம்பிழுத்தான். ஏண்டா, உனக்கெல்லாம் எத்தனை தடவை மிதி வாங்கினாலும் அறிவே வராதா? எப்படி முன்னாடி பட்ட அவமானத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சி போட்டுட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ண வந்துடுறான்னு தெரியல. மைண்ட் வாய்ஸில் அவனை திட்டிய ஹரிஷ் வெளியில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். இவெல்லாம் ஒரு ஆளா என்பது போலத்தான் ஹரிஷின் மனநிலை இருந்தது. ஆனால் அவனே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்போது நடந்தது. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.